வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 1/6/2024 டியர் தான் பார்க்க போகிறோம். டியர் வந்து நமக்கு இன்றைக்கி 1 மணி ஷோ எனக்கு என்ன மாதிரி நம்பர்கள் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு, என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம். உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா மேபி எடுத்து ப்ளே பண்ணுறதா இருந்தால் ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஓரளவுக்கு நம்ம மேட்ச் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள். சரிங்களா? அது போக ப்ளஸ் வந்து நம்ம ஒரு 3 ரிசல்ட்டு கொண்டு வரோம் இல்லையா? அந்த 3 ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தா தான் உங்களுக்கு அடுத்து உங்களுக்கு ட்ராவலில் நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? இதுதான் உனக்கு ஃபஸ்ட் ரிசல்ட்டாக இருக்குது. அதே மாதிரி அடுத்தது ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 839/84. சரிங்களா? அதே மாதிரி 685/20. சரிங்களா? இது மட்டும்தான் இருக்குது. இதை பேஸை வச்சு நமக்கு என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது, என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஓரளவுக்கு சூப்பராக ஒரு வின்னிங் கொண்டு வரக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த ட்ராவில் இருக்கும். சரிங்களா? கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா? இப்போ இந்த 3 ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்னென்ன நம்பர்கள் அமையுது, என்ன மாதிரி நம்பர்களுக்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவில் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா படிக்கப்பட்ட நம்பரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் ரிசல்ட் 228 அடித்தாங்க. அதுக்கப்புறம் 984, அதே மாதிரி 520. சரிங்களா? இதை அடிச்சிருக்காங்க. அது போக நம்ம 2 நாளாக வீடியோ போடலாம். ஒரு சின்ன பிரச்சனை மெடிக்கல் இஷ்யூனால் போய்ட்டோம். நம்ம கண்டிப்பாக அதுமாதிரி தொடர்ந்து வீடியோ போட மன்னிச்சிடுங்க. சரிங்களா? அதனால் வந்து நம்ம போட முடியல. 2 நாளாகவே வீடியோ போடல. மெடிக்கல் இஷ்யூனால் கண்டிப்பாக நம்ம போடுவோம். இப்போ ரெக்கவர் ஆகிட்டோம், அதனால் கண்டிப்பாக போடுவோம். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான கணக்கு வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுத்துங்க. அது போக ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிஷின் சார்ட்டை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்தவரைக்கும் நமக்கு என்னமோ 2 நம்பர் கண்டிப்பாக நம்ம மேட்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஒரு நம்பர் மட்டும் நீங்கள் வெளிலேருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ஒரு அருமையான வின்னிங் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கொடுக்கக்கூடிய நம்பரை பொறுத்தவரைக்கும் எப்போயுமே 2 நம்பர் கொஞ்சம் கொடுத்துருவோம். சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு நமக்கு ஏ போர்டு என்ன வரக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த ட்ராவில் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்கள் என்னென்ன பார்ப்போம். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு 4ஆம் நம்பர் மேலே டவுட்டு. 4ஆம் நம்பர் தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு எது 4ஆம் நம்பர் வருதா அப்படிங்கிறது பாருங்கள். எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 4ஆம் நம்பர் அதிகபட்சமாக மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் 4ஆம் நம்பர் வரணும் அப்படின்னு காமிக்குது. உங்கள் கணக்கில் எது 4ஆம் நம்பர் வருதா அப்படிங்கிறது பாருங்கள். ஏன் 4ஆம் நம்பர் வருதுன்னா 5க்கு 4லாம் வருங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா 9க்கு 5ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 9க்கு 5 அப்படிங்கிற கணக்கு வருதாலே உங்களுக்கு 4க்கு 5, 5க்கு 4ங்கிற கணக்கு வந்துடும். அவ்வளோதான். சரிங்களா? அது வேறு பெரிய சுற்றி வளர்ச்சின்னு போக வேண்டியது. டேரெக்டாக ஈஸியாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இதுலேருந்து கிடைக்கும். அதனால் நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். அதாவது 9க்கு 5, 5க்கு 9ங்கிற அந்த கணக்கிலே நமக்கு வந்துடும். சரிங்களா? அந்த மாதிரி தான் நம்ம எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போர்டில் அப்படி வரல அப்படின்னா 8ஆம் நம்பருக்கான சான்சஸ். 8ஆம் நம்பர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது. 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் என்ன கணக்கில் வருதுன்னா 5க்கு 8ங்கிற நம்பர் எப்போயுமே எவர்கிரீன் நம்பர். அது மாதிரி ஆடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். உங்களுக்கு ஏ போர்டில் 8ஆம் நம்பர் வருதா, 4ஆம் நம்பர் வருதா, இது ரெண்டையுமே இங்கே கணக்கில் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டில் நம்ம 2 நம்பர் கொடுப்போம். அது நீங்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கில் வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுலேருந்து கூட உங்களுக்கு வின்னிங் வரைக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கும். அதனாலேயே நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி வருதுன்னா கூட நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? அதே மாதிரி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் எனக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே டவுட்டில் இருக்குது. பட் அது என்ன நம்பர் அப்படிங்கிறது பார்ப்போம். டவுட்டில் இருக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் எனக்கு ரொம்ப பேசிக்காக வரக்கு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. சரிங்களா? அதில் வந்து நமக்கு ஏ போர்டு வந்து நமக்கு 4, 8 அப்படிங்கிறது காமிச்சு, அதே மாதிரி சி போர்டில் வந்து நமக்கு பி போர்டில் வந்து நமக்கு 6ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு காமிக்குது. எதனாலனா 2ஆம் நம்பருக்கு மேக்ஸிமம் 6ஆம் நம்பர் தான் கொடுப்பாங்க. நமக்கு 2ஆம் நம்பர் தானே வந்திருக்கு இன்றைக்கி. 2ஆம் நம்பருக்கு 6ஆம் நம்பர் பேசிக்காக கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 2ஆம் நம்பர் வந்துச்சுனாக்கா 2க்கு 4 அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துடும். அந்த மாதிரி விழுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் 6ஆம் நம்பர் கொடுக்குறோம். 6ஆம் நம்பர் கணக்கில் வருதான்னு பார்த்துக்கேன். இப்போ நான் கொடுக்குற நம்பர் அப்படியே வைக்கணும் அப்படிங்கிற எந்த கட்டாயம்லாம் கிடையாது. 6ஆம் நம்பர் பேசிக்காக வருதா அப்படிங்கிறது பார்த்தாலே ஓரளவுக்கு வின்னிங் எடுத்துருக்கு வாய்ப்புகள் இருக்கும். சரிங்களா? அதனாலே கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். 6ஆம் நம்பர் 2க்கு 6ங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பட்டிருக்கு. 2க்கு 6ஆம் நம்பர் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறத பார்த்துங்க. சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்னா இங்கே வந்து அதாவது 86, 46 இந்த 2 நம்பர் வருது. அதை கூட சேர்த்து ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பரில் ஒரு 5ஆம் நம்பர் வரும். எதனால் 5ஆம் நம்பர் வருது? 2க்கு 5 வருமா அப்படின்னா கண்டிப்பாக 2ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி எதுவும் ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னா வாய்ப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது 85, அதே மாதிரி 46 இந்த 2 நம்பரை பேச வச்சு தான் நம்ம கொண்டு வரோம். அதாவது 86, அதே மாதிரி 45 இந்த 2 நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா 4ஆம் நம்பர் கொஞ்சம் ஃபேவரபுளாக வரணும் அப்படிங்கிறது எதிர்பார்க்குறேன். 4 நம்பருக்கான வாய்ப்புகள். சரிங்க. 4 நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்கள் கணக்கில் அதுமாதிரி மேபி வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியை பொறுத்த வரைக்கும் நமக்கு 4 நம்பருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கணும் அப்படின்னு தான் தோணுது. உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நம்ம என்ன நினைக்கிறோன்னா இங்கே பாருங்கள், இந்த 5ஆம் நம்பர் வந்துச்சுனாலே மேக்ஸிமம் வந்து 8ஆம் நம்பர் வரும். அதில் மாற்றமே இல்லை. 8ஆம் நம்பருக்கான வாய்ப்புகளும் இந்த ட்ராவலில் இருக்கணும். அப்படி தான் எனக்கு தோணுது. உங்கள் கணக்கில் இருக்கான்னு பாருங்கள். 4ஆம் நம்பர் வந்து இருக்கும். 4ஆம் நம்பர் 40 அப்படிங்கிற மாதிரிலாம் மெத்தடில் கிடச்சிது.
அதே மாதிரி 8ஆம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் நம்ம பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்றைக்கி அதாவது நீங்கள் கொஞ்சம் மிஷின் சார்ட் எதுவும் இருக்குதான்னு பாருங்கள். மிஷின் சார்ட்டே நீங்கள் இருந்துச்சுன்னா கூட அதையும் நீங்கள் சேர்த்து ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். மிஷின் சார்ட்டில் பாருங்கள், நீங்கள் நம்ம எடுக்கிற மாதிரி 8ஆம் நம்பர் எந்த இடத்துல வந்தாலும் நீங்கள் அதை மிஸ் பண்ணாமல் வைக்கலாம். அதே மாதிரி 4ஆம் நம்பர் எந்த இடத்துல வந்தாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் வைக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மிஷின் சார்ட்டில் எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஆனால் நம்ம கொடுத்த நம்பர் இந்த ஏ போர்டு வந்து 8ஆம் நம்பர் பி போர்டில் கூட மாறி வரலாம். பி போர்டில் இருக்க நம்பர் ஏ போர்டில் கூட மாறி வரலாம். எப்படி மாறி வருது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் வைக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும். எப்படி வேணாலும் மாறி வரலாம், வரக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி வரக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். வருதா அப்படிங்கிறது பாருங்கள். அதே மாதிரி ஏ போர்டு பொறுத்த வரைக்கும் ஏ போர்டு வந்து நம்ம என்ன அன்றைக்கி வைக்கலாம், 4 அல்லது 8. பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6 அல்லது 5 அப்படிங்கிற 2 நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி கணக்கு வருது அப்படின்னு எடுத்துக்கோங்க. சி போர்டு பேசிக்காக நம்ம என்ன எதிர்பார்க்கணும், எனக்கு என்னமோ பி போர்டில் வந்து எனக்கு அப்படி 2ஆம் நம்பர் கொஞ்சம் மேட்ச் ஆகுது. 2ஆம் நம்பர் உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கன்னா, 2ஆம் நம்பர் வந்து சி போர்டு வச்சுருக்கேன். 0க்கு 2 வருமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வரக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிக்குது. 2ஆம் நம்பருக்கு 0 வரக்கு வாய்ப்பு இருக்குது. அது உங்கள் கணக்கில் வருதான்னு பார்த்துங்க. ஏன்னா 2ஆம் நம்பர் இப்போ வந்து அடிக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 5, 2, 0 அப்படின்னு கணக்கு இருக்கு இல்லையா? இந்த 5, 2, 0ல் ஏதாவது ஒரு நம்பர் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால தான் சொல்கிறேன். ஒரு நம்பரை ஃபாலோ பண்ணால் கூட 5ஆம் நம்பர் ஃபாலோ பண்ணலாம், இல்லை 2ஆம் நம்பர் ஃபாலோ பண்ணலாம். அந்த மாதிரி தான் கணக்கில் வருது. இந்த 3 நம்பர் ஏதோ ஒரு நம்பர் ஃபாலோ பண்ணுவாங்க, பண்ணாமல் விட மாட்டாங்க. அப்படி வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் இதில் நம்ம 8ஆம் நம்பரை கொஞ்சம் இங்கே ஃபேவரபுளாக கொண்டு வந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். 8ஆம் நம்பரும் அந்த இடத்துல 4, 8 அப்படிங்கிற நம்பர் கொஞ்சம் ஃபேவரபுளாக வந்து விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி இது உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா கூட எடுத்துங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 462 இல்லைனா 862 அந்த மாதிரி நம்பர்களும், அதே மாதிரி 482, அதே மாதிரி 852, அதாவது 452, 852 அந்த மாதிரி மெத்தட்லேயும் வரும். அந்த மாதிரி வரக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நம்பர்கள் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பார்த்துங்க. வந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஏன்னா 1 மணி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு எப்படி வேணாலும் மாற்றி ஆடுவாங்க. ஏன்னா நேற்று 1 மணி ரிசல்ட் எப்படி இருக்கும் பாருங்கள், 222 அடிக்காங்க. அதுக்கப்புறம் எங்கேயாவது மாற்றிருக்காங்க. இந்த ட்ராவல்லேருந்து ஒரே ஒரு நம்பர் எடுத்து இங்கே வச்சு நமக்கு 520 அடித்தாங்க. அவ்வளோதான் வித்தியாசம். இடையில என்டரில் வந்து பார்த்திங்கன்னா 198ங்கிற நம்பர் கொஞ்சம் டோட்டலாக மாறி இருக்குது. அதே மாதிரி இந்த 3 ரிசல்ட்டுமே கொஞ்சம் டோட்டலாகவே மாறி இருக்குது. பார்த்திங்கன்னா 222, 894, அதே மாதிரி 520. இதுக்கு எல்லாமே டோட்டலாகவே மாறிடுச்சு. அப்போ 3 ட்ராவும் 3 மாதிரி அடிச்சிருக்காங்க. இதில் கொஞ்சம் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் வந்து 2ஆம் நம்பர் எடுத்து சி போர்டில் பி போர்டில் வச்சு மாட்டிக்காங்க. அவ்வளோதான். அது மட்டும்தான் நடந்துச்சு, தவிர வேறு எதுவுமே இல்லை. அப்போ அதை வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நம்பர் தான் 1 மணி ரிசல்ட். இன்றைக்கி நேற்று அடிச்சதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நம்பர் தான் 1 மணி ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த மாதிரி தான் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அந்த கணக்கில் உங்களுக்கு இது மேட்ச் ஆகுதா, கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பார்த்துங்க. இருந்தால் கூட எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா? அந்த மாதிரி வந்துச்சுன்னா கூட ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஒரு 0க்கான வாய்ப்புகள் இந்த ட்ராவில் இருக்கணும். அப்படி தான் என்னோடய கணக்கில் வருது. உங்களுக்கு தான் 0 வருதா அப்படிங்கிறதே பாருங்கள். எனக்கு 0 ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகிருக்கு. அதிகமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு தான் தோணுது. உங்கள் கணக்கில் வருதான்னு பார்த்தீங்க. நம்ம கொடுத்து நீங்கள் அப்படி வைக்கணுங்கிற கணக்கெலாம் கிடையாது. உங்கள் கணக்கில் இந்த மாதிரி மறுபடியும் இந்த கணக்கு தான். அதாவது 460, 860, அதே மாதிரி 450, 460 இந்த மாதிரி வருதான்னு பாருங்கள். 4 0 பேசிக்காக 4 ஏபியில் வந்து 4 0 பேசிக்காக வருதா அப்படிங்கிறதே பார்த்துங்க. அப்போ நீங்கள் என்ன தான் ஆல் போர்டில் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா, ஆல் போர்டில் 8 4 ஒரு நம்பரை கொடுத்துருக்கோம், 2ஆம் நம்பரை கொடுத்துருக்கோம், அதே மாதிரி ஒரு 0 கொடுத்துருக்கோம். இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது. இருக்குதா அப்படிங்கிறதே பாருங்கள். இந்த மாதிரி மெத்தடில் வந்து விழுகிறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும். இதுதான் நம்ம கொடுக்குறோம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வருதுன்னு எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம்.